Dear mathletes, welcome to G5 Math Spot. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா solving system of linear equations. This is one of the important applications of matrices and determinants. ஸோ நம்ம linear equation அப்படின்னா என்னன்னு தெரியும் நமக்கு. linear equation அப்படின்னாலே ஒரு ஈக்குவேஷனோட டிகிரி வந்து எப்படி இருக்கணும், ஒன்றா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது linear equation. இப்போ இந்த linear equationனை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நமக்கு தெரியும். நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்போம், லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணியிருப்போம். 2 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை அந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், சால்வ் பண்ணோம். இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டூ ஆர் மோர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் கம்பைன்ட் டுகெதர் அண்ட் இட் இஸ் கிவன், தட் இஸ் கால்ட் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணுறது என்ன அர்த்தம், ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், ஒய் அண்டு இசட். இப்போ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஃபைண்டிங் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் அண்ட் இசட். ஸோ ஹியர் டு சால்வ் அ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் கேன் பி யூஸ்ட். இந்த 3 மெத்தட் நம்ம சிலபஸில் இருக்குது. இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், கிரேமர்ஸ் ரூல் அண்ட் காஸியன் எலிமினேஷன் மெத்தட். இதில் யூஸ் பண்ண போகிற கான்செப்ட்ஸ் எல்லாம் புதுசு கிடையாது. நம்ம 1.2 1.1 என்ன படித்தோமோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த ஒரு மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது டீட்டெயிலாக லேட்டாக நம்ம பார்க்கலாம். சரியா, ஸோ அப்படி நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிப்போம்ல, எக்ஸ், ஒய், இசட் வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸ், ஒய், இசட் கிடைக்கலாம், அல்லது நிறைய எக்ஸ், ஒய், இசட் கிடைக்கலாம். சப்போஸ் அந்த ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சாலே அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷன் இருந்தாலே, ஒன் சொல்யூஷனாக இருக்கலாம் அல்லது மெனி சொல்யூஷன் கூட இருக்கலாம். சொல்யூஷன் இருந்தாலே அந்த சிஸ்டம் பேர் என்னது, கன்சிஸ்டன்ட். சொல்யூஷன் இல்லைனா, சப்போஸ் there is no solution for the system of linear equations, then it is called inconsistent. சொல்யூஷன் இருந்தாலே அது ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம், நிறைய சொல்யூஷனாக இருக்கலாம். சொல்யூஷன் இருந்தாலே அந்த சிஸ்டமுக்கு பேர் என்ன, கன்சிஸ்டன்ட். சொல்யூஷன் இல்லை அப்படின்னா அந்த சிஸ்டம் பேர் என்னது, இன்கன்சிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் டைரெக்டாக கொடுத்து சால்வ் பண்ணுறதுனா நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணி போட்டுடலாம். ஏதாவது ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா, தியரிட்டிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு we have to convert the given practical problem as system of linear equations. கொடுத்துருக்க அந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமை நம்ம சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும். இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸாக எழுதணும். கொடுத்துருக்க ப்ராப்ளமை ஈக்குவேஷனாக எழுதின பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ ஏன்றது என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்டு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஏ இஸ் கால்டு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். இந்த எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நத்திங் பட் எக்ஸ், ஒய், இசட். அண்ட் பின்றது இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்களா அந்த கான்ஸ்டன்ட்ஸ் தான் இது கேபிட்டல் பி. ஸோ எப்படி எழுதலாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் சொன்னேன்னா அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இதோட கோஎஃபிஷியன்ட் அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே போட போகிறோம். ஸோ A11, A21, A31, A12, A22, A32, A13, A23, A33. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ், ஒய், இசட் போடுறோம். அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு கடைசியாக அந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ஸு அந்த இதை ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிடுறோம். ஸோ இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் பார்த்தா என்னது ஏ. இந்த எக்ஸ், ஒய், இசட் டுகெதர் இட்ஸ் கால்ட் கேபிட்டல் எக்ஸ் அண்ட் B1, B2, B3 டுகெதர் இஸ் கால்ட் பி. ஸோ இதான் என்னது மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஸோ மொதல் அந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமை சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸாக மாற்றிட்ட பிறகு என்ன பண்ணுறோம், மேட்ரிக்ஸ் ஃபார்மை கன்வெர்ட் பண்ண பிறகு அந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் நம்ம அப்ளை பண்ணி we have to find out the solutions. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ ஒரு மெத்தட் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தோமா, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் பார்த்தோமா. இன்வர்ஷன் அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் என்ன வரும், நமக்கு இன்வர்ஸ். ஸோ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், நான் சிங்குலராக இருக்கணும். ஸோ ஹியர் கண்டிப்பாக அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸாகவும் நான் சிங்குலராகவும் இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், இன்வர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு அடுத்து நமக்கு என்ன, அது எக்ஸ், ஒய், இசட் இருக்கும். அடுத்து அந்த கான்ஸ்டன்ட் B1, B2, B3. ஸோ இதான் நமக்கு
இப்போ இது நான் சிங்குலர் அப்படின்றதுனால கண்டிப்பாக என்ன இருக்கும், இன்வெர்ஸ் இருக்கும். ஆனால் என்ன பண்ண போகிறோன்னா ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வெர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பி. இப்போ ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ என்னது நமக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஐடென்டி மேட்ரிக்ஸோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பி. ஸோ எக்ஸ் தான் நமக்கு சொல்யூஷன், அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இன்வெர்ஸ் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். அண்ட் பி நமக்கு என்ன பண்ணோம், ஏற்கனவே இருக்குது, கொஸ்டின்லேயே இருக்குது. அது ரெண்டு என்ன பண்ண போகிறோம், கடைசியாக மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், தட் இஸ் எக்ஸ் ஒய் இசட். ஓகே, இதான் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட். ரொம்ப கஷ்டம் இல்லை. கொடுத்துருக்குற அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண பிறகு அடுத்த ஸ்டெப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், பி நம்ம கொஸ்டின்லேயே இருக்குது. ரெண்டு என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கிரேமர்ஸ் ரூல். செகண்ட் மெத்தட் பார்த்தோமா, கிரேமர்ஸ் ரூல். இதுக்கும் அதே தான், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி கன்வெர்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பாருங்கள், கண்டிப்பாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், நான் சிங்குலராக இருக்கணும். அது பார்த்து கண்டிப்பாக இங்கே இருக்கணும். இப்போது இந்த கிரேமர்ஸ் ரூலில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கொடுத்துருக்க ஏ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஏக்கு நம்ம என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட், அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூவை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா டெல் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த சிம்பிள் பேர் என்ன, டெல். ஸோ கொடுத்துருக்குற ஏக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் அடிச்சோம்னா, ஸோ ஏ நமக்கு என்ன தெரியும், A11 A21 A31 like that, A12 A22 A32 A13 A23 A33. இதான் டெல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டெல் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு காலம் என்ன பண்ணணும்னா தூக்கிட்டு இந்த கான்ஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா B1 B2 B3 அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும். B1 B2 B3 போட்டு செகண்ட் காலம் தேர்ட் காலம் ஆஸ் இட் இஸ் A12 A13 A22 A23 A32 A33. அடுத்து என்ன பண்ணணும்னா டெல் ஒய் கண்டுபிடிக்கணும். டெல் ஒய்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் காலமை மாற்றணும். ஃபஸ்ட் காலமில் எந்த சேஞ்சும் கிடையாது. செகண்ட் காலமை தூக்கிட்டு இந்த B1 B2 B3 போடணும். B1 B2 B3. தேர்ட் காலமில் நோ சேஞ்ச், A13 A23 A33. இதெல்லாம் என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, அண்ட் ஃபைனலாக டெல் இசட் கண்டுபிடிக்கணும். டெல் இசட்டுக்கு தேர்ட் காலமை நம்ம என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட் காலம்லையும் செகண்ட் காலம்லையும் நோ சேஞ்ச், A12 A22 A32. கடைசி காலம்னா B1 B2 B3 நம்ம என்ன பண்ணிடணும், ரீப்ளேஸ் பண்ணிடணும். இதான டெல் இசட். ஸோ புரியும் நினைக்கிறேன். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்ன, டெல். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டெல் எக்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட் காலம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எதை ரீப்ளேஸ் பண்ணணும், ஃபஸ்ட் காலம் தூக்கிட்டு இந்த B1 B2 B3 போடணும். டெல் ஒய்க்கு செகண்ட் காலம் தூக்கிட்டு B1 B2 B3 போடணும். அண்ட் டெல் இசட்க்கு தேர்ட் காலம் தூக்கிட்டு B1 B2 B3 போடணும். ஆஃப்டர் ஃபைண்டிங் ஆல் தீஸ் வேல்யூஸ், இப்போ தான் கிரேமர்ஸ் ரூல். கிரேமர்ஸ் ரூல் என்ன அப்படின்னா, எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா டெல் எக்ஸ் பை டெல், ஒய் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா டெல் ஒய் பை டெல், இசட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா டெல் இசட் பை டெல். கண்டிப்பாக அது நான் சிங்கிள்னு சொல்லிட்டோம். அப்போ கண்டிப்பாக டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன கிடையாது, ஈக்குவல் ஜீரோவாக இருக்காது. அதுதான் டிவைட் பை. டெல் வந்து எப்படி இருக்கணும், நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். எப்போ நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஆகும், நான் சிங்கிளாக இருந்தால் மட்டும்தான். இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் நான் சிங்கிளாக இருந்தால் மட்டும்தான் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஆகும். ஸோ திஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் என்ன நமக்கு கிரேமர்ஸ் ரூல். தேர்டு பார்த்தீங்கன்னா காஷியன் எலிமினேஷன் மெத்தட். இது புது மெத்தட் கிடையாது நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டில் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக நான் சிங்கிளாக இருக்கணும் கண்டிப்பாக. செகண்ட் மெத்தட்லையும் கிரேமர்ஸ் ரூல்லையும் கண்டிப்பாக நான் சிங்கிளாக இருக்கணும். தேர்ட் காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் கேன் ஆல்சோ பி ஈவன் சிங்குலர். காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கலாம், சிங்குலராகவும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு இங்கே. ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு அந்த எக்ஸ் ஒய் இசட்டு இந்த பிலாம் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மொதல் என்ன கண்டுபிடிக்கணுமா, இங்கே ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். நம்ம ரோ எக்லாம் ஃபார்ம் பண்ணோம் இல்லைங்களா, அதே தான். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏ மேட்ரிக்ஸ் இருக்குல்ல கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு, அதை எடுத்துக்கணும். A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. எதோட ஜாயின் பண்ணணும்னா இந்த பி இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணிடணும், இதோட ஜாயின் பண்ணி விட்டுருணும். ஸோ இதான் நமக்கு என்னது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை
நம்ம என்ன பண்ணணும்னா ரோ எக்கலான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். உங்களுக்கு ரோ எக்கலான் ஃபார்ம் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு நமக்கு 1.2லேயே படிச்சிட்டோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் ரோ எக்கலான் ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். ஒன்ஸ் வி ரீச் ரோ எக்கலான் ஃபார்ம் we have to use back substitution. back substitution னா கீழேருந்து போகிறது. நமக்கு ஆஃப்டர் ரீச்சிங் ரோ எக்கலான் ஃபார்ம் we'll have கண்டிப்பாக நமக்கு இந்த இதெல்லாம் 0வாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், இங்கே ஒரு நம்பர் இருக்கும், இங்கே ஒரு நம்பர் இருக்கும்ல. அப்போ நம்ம பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா ஃபஸ்ட்டு ஸோ இது எக்ஸு இது ஒய் இது இசட் தானே. அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குதோ சப்போஸ் A33 இருக்குன்னா A33 இசட் இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர். அப்போ என்ன வேல்யூ கிடச்சிடும், நமக்கு இசட் வேல்யூ கிடச்சிரும். அடுத்தது ப்ரீவியஸ் ரோ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணி அதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஸோ இதான் பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட். புரியுதுங்களா? ஸோ கொடுத்துருக்குற அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை இந்த AX = B ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணிடுங்க மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு. கன்வெர்ட் பண்ண பிறகு ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க. அதாவது ஏவையும் பியையும் ஜாயின் பண்ணுறது தான் இந்த ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸ். அந்த ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸ் ரீச் ஆன பிறகு என்ன பண்ணணும், பை யூஸிங் எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ரோ எக்கலான் ஃபார்முக்கு ரீச் ஆகணும். Once we reach row echelon form, we have to use back substitution method in order to get the solution. So these are the 3 methods which will be using to find out the solutions for the system of linear equations. That's all. Thank you. God bless.